18 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஒரு 5 வருஷமா 65லேருந்து 70 பேர் இந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அது ஒரு வீடியோவை எடுத்து வச்சு ஒரு குரூப்னு கிரியேட் பண்ணி அதில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி அந்த இடத்துல இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து இந்த குரூப்ல ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த குழந்தைய பாலியல் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. கேரளாவில் பத்தனம்திட்டாவில் ஸ்கூல் படிக்கக்கூடிய பொண்ணு. இந்த பொண்ணு நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய பொண்ணு. அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா அடல்ட் ஓரியன்ட் கவுன்சிலிங் கொடுக்க ஒரு டீம் வராங்க. அப்படி வர்றப்ப இந்த குழந்தையை கவனிக்கிறாங்க. இந்த குழந்தை மட்டும் தனிமையில சோகமா இருக்கிறத பார்த்து இந்த குழந்தைக்கு தனியாக கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப இந்த குழந்தை அழுதுட்டு எல்லாத்தையும் சொல்லுது. சுபின் அப்படிங்கிற மொழி ஃபர்ஸ்ட் நட்பு ஏற்படுது. அந்த நட்பு பார்த்தீங்கன்னா காதலா மாறுது. அவன் என்ன பண்றான்னா இந்த குழந்தைய கேன்வாஸ் பண்ணி உன்னை நான் பார்க்கணும் போலதுன்னு சொல்லி சென்டிமெண்டா பேசி வெளியில கூட்டிட்டு வரான். வெளியில போயிட்டு வந்து அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை ஒரு வீடியோவே எடுக்கிறான். அந்த வீடியோ எடுக்கணும் தான் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அனுப்புற அந்த நாய்களுக்கு அவனுக்கு என்ன பண்றானுங்க, இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோ ரிட்டன் இந்த குழந்தைக்கு அனுப்பிச்சு நீ இது மாதிரி எங்கூட அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வெளியில ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபுல்லாக அந்த ஷேர் பண்ணிட்டே இருக்கிறான். 10 பேர்த்துக்கு போகுது, அடுத்தது 20 பேர்த்துக்கு போகுது, அப்படி 30 ஷேர் பண்ணி இது பெரிய ஒரு 65 பேர்த்துக்கு முக்கியமா இந்த வீடியோ போயிருது. இந்த குழந்தைய தொடர்ச்சியா ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணி இவனோட எச்சைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவரோட வயசு அப்படின்னு பாக்குறப்ப 17 வயசு, 20 வயசு, 35 வயசு இந்த மாதிரி ஆட்கள் தான். இப்போ 35 பேர்த்த போலீஸார் கைது பண்ணிட்டாங்க. இதுல சில பேர் ஆட்டோ ஓட்டுறவங்க, சில பேர் மீன் விற்கிறவங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடுத்துட்டு நாய் எல்லாமே. இந்த குழந்தை அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. கேரளாவில் இது மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்துட்டே இருக்குது. இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதான்றதுல இந்த வீடியோ பார்க்குற எந்த பெண் பிள்ளையோ யாரா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய போட்டோ வீடியோக்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களை அப்படி சப்போஸ் யாரோ பிளாக்மெயில் பண்ணா கூட தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. யாரும் பயப்படாதீங்க.